கடவுள் ஒரு வெற்றிடம்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா, நான் ஒன்றுமற்றவன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா, கடவுள் வெற்றிடம். ஒண்ணுமே எல்லாத்தையும் படைச்சுட்ட ஒண்ணு சும்மா இருக்குது. அதுக்குன்னு ஒரு வடிவமோ, உருவமோ, பேரோ, நாம இஷ்டத்துக்கு எந்த வேணா பேர் வச்சுக்கலான்ற மாரி தான் அதுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஒண்ணே எதுவுமே இல்லாம இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும்? அதான் பாவித்தல். அப்போ பாவித்தல்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. நிர்குண பரபிரம்ம கருணாகர நிர்குணமா இருக்குது. ஒன்றுமற்றது நிர்மலன், நிர்குணன், சர்வவியாபி இதெல்லாம் கடவுளோட இன்னொரு பேரு. எங்குமா வியாபிச்சிருக்குது வெற்றிடம். ஆனா நான் பொருள் மயக்கம் கொள்றேன். பொருள் மேல எனக்கு அக்கறை. அப்போ பொருள் மேல அக்கறை இருக்கிறவனுக்கு பாவிக்க முடியாது. பொருள் மேல அக்கறை இல்லாம ஆனால மட்டும் தான் பாவிக்க முடியும். அப்போ பொருள் மேல அக்கறை இல்லாத ஒரு மனிதனா நம்ம மாறும்போது பாவித்தல் அப்படின்ட்டு. இந்த பாவித்தலுக்கு தான் பயிற்சி, முயற்சி எல்லாம் தேவைப்படுது. இல்லைனா நம்ம சித்தர் பெருமக்களோ அல்லது மகான்களோ நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோ நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. திருக்குறளில் 2 வரியில் அழகாக சொல்லி வச்சுருப்பாரு. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மலர் மேலே ஏறி உட்காந்து இது இல்லை உட்காந்து அங்கே அமைதியாகிட்டோம்னாக்கா அந்த பாவித்தல் சாத்தியப்படும். அந்த மனிதன் மட்டும்தான் பக்தி உள்ளவன். ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப 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 ஈஸி. 2 எண்டு இது. ஏன்னா என்னை விட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த சமூகம் என்னை வந்து மதிக்காமல் போயிடுமோ, இல்லைன்னா எனக்கு வேல்யூ இல்லாமல் ஆகிடுமோன்னு நான் நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் கஷ்டம். அந்த பாவனைக்கு வந்துட்டிங்கன்னா, அவன் நான் அவன் தான் கிடையாது. தன்னை தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே